அதாவது பாருங்க, ஒரே குற்றச்சம்பவமா நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும், பெற்றோர் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பார்த்துருமா? நாங்கள் பிள்ளைகளை தான் நம்ம கூலி வேலை களை வெட்டு வேலை, ஏரி வெட்டு வேலை, இப்படி நாங்கள் நம்ம பிள்ளைய படிச்சுட்டு வந்தால் போதும், காலேஜ் போனால் போதும் அப்படின்னு சொல்லி நான் காலையில் அனுப்பிட்டு வரோம். திருப்பி நம்ம பிள்ளைய என்ன நிலைமையில வீட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி பெற்றவங்களுக்கு மனசு கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். யார் உன்னை ரொம்ப அதிகமாக வர்ணிக்கிறாங்களோ அங்கே தப்பு நடக்கும். உங்களை பேடாக இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செவி சாய்க்க கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது பள்ளியும் சரி, சமுதாயம். அதுவும் வீட்டிலேருந்து தொடங்குது. வீடு, சமுதாயம், பள்ளி. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பெற்றோர்கள் குழந்தைங்களை பாதுகாக்க தெரிய மாட்டேங்குது. அது அவங்களுக்கு சிலவங்களுக்கு கடமைக்கு பிள்ளைங்களை வளர்த்த மாதிரி வளர்க்குறாங்க, கவனிக்க மாட்டேங்குறாங்க பிள்ளைகளை. போதையை முற்றிலும் ஒழிச்சுட்டு இன்னும் சட்டத்தை கடுமையாக்குனாங்கன்னா பெண்கள் இன்னும் பாதுகாப்பா இருப்பாங்க. பிரச்சனை நடக்குது, ஒரு பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா ஒரு மணி நேரத்துலையாவது அவனை பிடிச்சி உள்ளே போடணும். அந்த மாதிரி பண்ணாதான் குற்றவாளிக்கு கொஞ்சம் பயம் வரும். நம்ம குழந்தைங்கள ஒரு 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். ஒரு காலை பகல் இரவுங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. என்ன நடந்தாலும் அந்த ஒரு ஓப்பனாக சேஃபாக ஷேர் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் பேரண்ட்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால பாதுகாப்பு நம்ம பெற்றோர் தான் பார்த்துக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ்கார் போட முடியாது இல்லையா? விழிப்புணர்வு குறைஞ்சதா இருக்கு, குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு குறைஞ்சதா இருக்கு. தெரிஞ்சவங்க யார், தெரியாதவங்க யார், தெரிஞ்சவங்களே நம்மகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணும்போது அதை எப்படி நம்ம வெளியில் சொல்லணும், அதை எப்படி அவாய்ட் பண்ணணும், அவங்கள்ட்டேருந்து நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வரணுங்கிறத பேரண்ட்ஸ் இது கிளியராக குழந்தைகளுக்கு சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்துட்டு வரணும். பெண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதை தாண்டி பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து பெண்களை எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுங்க. மீட்டிங் போடுறாங்க அடிக்கடி. கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள், அதிகமாக மீட்டிங் போட்டு இதை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் என்னை விழிப்புணர்வு நிறைய தரவணுங்க. இன்னும் விழிப்புணர்வு தேவைதான். ஆமாம், பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் தோணுது. முன்னாடிலாம் கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. அப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை, பாலியல் தொல்லை இதே வரல.